ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்கள யாராவது 2 சிம் கார்டு இல்லை அதுக்கும் மேற்பட்ட சிம் கார்டு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக உங்கள் ஆதார் கார்டில் இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன சிம் கார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது உங்கள் ஆதார் கார்டை யூஸ் பண்ணி வேறு யாராவது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பேரில் சிம் கார்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சிம் கார்டு உங்களுக்கு தொலைஞ்சு போச்சு, அந்த நம்பர் மறுபடியும் எனக்கு வேணும், அது எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இப்போவே வீடியோவுக்கு கீழே இருக்கிற லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அமுத்திடுங்க. அமுத்திட்டு வீடியோ முழுசாக பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும், வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை நீங்கள் எத்தனை சிம் கார்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் அந்த வெப்சைட்டோட மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராடு, அதுக்கடுத்தும் கஸ்டமர் ப்ரொடெக்ஷன், இதுக்காக தான் இந்த வெப்சைட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கீழே என்டர் யுவர் மொபைல் நம்பர், ரெக்வஸ்ட் ஓடிபின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய சிம் கார்டோட நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் வாங்கினீங்களோ அந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து ரிசீவ் ஆகும். அந்த மொபைலுக்கு வரக்கூடிய ஓடிபியை வந்து கரெக்டாக அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஓப்பன் ஆகி ஒரு வெப்சைட்டில் இப்படி வரும். இதுதான் அதோட ஹோம் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நம்பராக கீழே காட்டும். இது வரைக்கும் நீங்கள் இந்த ஓடிபி போட்டிங்களே அந்த நம்பருக்கு கொடுத்த ப்ரூஃபில் வேறு என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்ற எல்லாமே இதில் டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா உங்கள் ஆதார் கார்டில் என்னென்ன நம்பரெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்றதையும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இதில் இருக்கக்கூடிய நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் உங்கள் நம்பரே கிடையாது, அது வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த நம்பரை ரிஜெக்ட் பண்ண முடியும் உங்கள் ஆதார் கார்டில் இருந்து. அதுக்கடுத்து தான் அந்த நம்பர் என் நம்பர் தான், பட் நான் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பரை செலக்ட் பண்ணிட்டு அந்த நம்பரையும் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அதில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து என் நம்பர் தான், பட் இப்போ என்கிட்ட இல்லை, அதே நம்பர் எனக்கு வேணும்னாலும் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் மறுபடியும் வாங்கிக்கவும் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆதார் கார்ட்லேயும் ஒரு நம்பர் வந்து எனக்கே தெரியாமல் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அந்த நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு திஸ் நாட் மை அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே போகணும். கீழே போனதுக்கப்புறமா ரிப்போர்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிக்கெட் ஐடி அப்படின்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு மெசேஜ்லையும் அந்த நம்பரை வந்து அமுச்சு விட்ருவாங்க. அமுச்சு விட்டுட்டு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ராக் அப்படின்ற இடத்துல அந்த டோக்கன் நம்பரை போட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்கள் அந்த மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டுலேருந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சா இல்லைன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்குது, அது நான் யூஸ் பண்ண நம்பர் தான், ஆதார் கார்டில் நான் தான் வாங்கினேன், பட் அந்த நம்பர் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. அப்போது என்ன பண்ணணும்னா அந்த நம்பரை செலக்ட் பண்ணிட்டு நாட் ரெக்யூர்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே போங்க. கீழே போனதும் சேம் அதே மாதிரி ரிப்போர்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த நம்பரும் உங்கள் ஆதார் கார்டிலேருந்து ஈஸியாக நீங்கள் இந்த மெத்தட் மூலிமா ரிமூவ் பண்ணிக்கலாம். வேறு யாரும் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ண நம்பரே தொலைஞ்சு போயிடுச்சுனாலும் இதை யூஸ் பண்ணி அந்த நம்பரை வந்து உங்கள் ஆதார் கார்டிலேருந்து அன்ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது லாஸ்ட் ஆப்ஷன், நான் யூஸ் பண்ணது தான், பட் இந்த சிம் வந்து எனக்கு தொலைஞ்சிருச்சு, அதே சிம் மறுபடியும் வேணும்னா அந்த நம்பரை செலக்ட் பண்ணிட்டு ரெக்கார்டுன்றதை செலக்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் அடிச்சிங்கன்னா அதே நம்பரை நீங்கள் மறுபடியும் வாங்கிக்கவும் முடியும். ஸோ ஈஸியாக இந்த மெத்தடில் அந்த ரிப்போர்ட் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணியும் நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது இதில் செக் பண்ணியும் பார்த்துக்க முடியும். கண்டிப்பாக இப்போவே உங்கள் மொபைல் இதை செக் பண்ணி பாருங்கள். உங்கள் பர்மிஷன் இல்லாமல் உங்கள் ஆதார் கார்டை யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா கீழே ஒரு வெப்சைட்டோட ஆதார் கார்டை லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் உள்ளே போய்ட்டு அந்த பயோமெட்ரிக்கை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். லிங்க் உள்ளே போய்ட்டு ஆதார் நம்பர் ஓடிபி போட்டிங்கன்னா பயோமெட்ரிக் வந்து லாக் பண்ணுறதும் அன்லாக் பண்ணுறதும் இருக்கும். நீங்கள் ஈஸியாக லாக் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் போது அன்லாக் பண்ணிக்கலாம். அந்த மெத்தடை பார்த்துட்டு இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோ இது வரைக்கும் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை நீங்கள் எத்தனை சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் நம்பர் ஏதாவது இருந்துச்சான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கணும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.